பாண்டியன் ஸ்டோர் சூர்யாவுடைய சதித்திட்டத்தை கையும் களமாக பிடிச்சி சூர்யாவுடைய உண்மையான முகத்தறியை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தி சூர்யாவை சீக்கிரமே வீட்டை விட்டு விரட்டணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. அதோட நம்ம சேனலில் நிறைய பேர் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் வீடியோ ஒழுங்காக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே போயிடுறீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு அளிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் நான் நிறைய வளர்கிறதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் ஆதரவும் எனக்கு இருக்கும். ஒருவேளை நம்ம சேனலில் எதனா குறைகள் இருந்தாலும் தாராளமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கலாம். பாண்டியன் ஸ்டோரில் இங்கே சோனியா குமாரை அப்புறம் அரசி 2 பேரும் சேர்த்து வச்சு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே பாண்டியன் தான் சினிமாவுக்கு போகணுன்னு பழனிகிட்ட சொன்னால் கூட பழனி போய் பாண்டியன்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அப்படி பர்மிஷன் கேட்டால் நாள் முழுக்க தான் புருஷன் வருஷத்துக்கு 366 நாளும் அந்த கடையில் தான் பொட்டனை போடுறாரு. ஆனால் அப்படி பொட்டனை போகிற என் புருஷனுக்கு படத்துக்கு போகிறதுக்கு வெறும் 300 ரூபா காசு கொடுத்து அனுப்பாரு அந்த பாண்டியன். அப்படிலாம் இருந்தால் எப்படி நாம் இருப்பதுக்கு ஜாலியாக இருக்க முடியும்? நான் என்ன நினச்சேன், நல்ல ஒரு பணக்கார வீட்டு பையன், நல்ல சொத்து பத்து இருக்குது, பிஸ்னஸ் வச்சு பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது நம்ம நிறையா சொத்து சேர்த்து வைக்கலாம், பிடிச்ச இடத்துக்கு போகலாம், வரலாம், ஜாலியாக இருக்கலாம், எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, கைக்கு ஒரு ஆள் காலுக்கு ஒரு ஆளுன்னு லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது அப்படின்னு நான் பல கனவு கண்டேன். ஆனால் கடைசியில் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் அப்படியே தலைக்கீழாக மாறிடுச்சு. இவர் என்னமோ கடையில் போய் பொட்டனை போடுறதும் அதுதான் எனக்கு முக்கியமான வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் கடையில் தான் இருக்கார். காலைல 8 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு வராரு. இப்படியாப்பட்ட புருஷன் எனக்கு தேவையா? அப்படிலாம் ஒருத்தர் இருந்தான் தான் அவனை எனக்கு வேண்டான்னு சொல்லி விவாகரத்து பண்ணிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் திரும்பவும் நான் அதே தவிர பண்ணிட்டேன் போலக்கே. ஆனால் நமக்கு இப்போ இருக்கிறது இந்த ஒரு ரோடு தான். அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டா நாம் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை நமக்கு கண்ணு முன்னாடியே இருக்குது. ஆனால் இவர் ஒத்து வர மாட்டாரு. அதே இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நரக வாழ்க்கை தான் இருக்குது. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நாம் அங்கேயே போயாகணும், இல்லைனா இந்த குடும்பத்தை முதல்ல கலைக்கணும். கலைச்சிட்டோம்னா ஆளுக்கு ஆளு பிரிஞ்சு போயிடுவாங்க, நாமளும் ஈஸியாக பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சூன்யா முடிவு பண்ணுறாங்க. இங்கே ஏற்கனவே குமாரும் நம்ம அரசியும் 2 பேரும் ரொம்ப டீப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா பைக்கில் வர அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போது 2 பேரும் வெளில நிற்கும்போது குமார் அரசிக்கிட்ட ஜாடமால பேசிகிட்டு இருக்கான். பேசுகிற குமார் அரசியை இதுமாதிரி நாம் படத்துக்கு போகணும் வா அப்படின்னு கூப்பிட்றான். அரசி ஐயோ அதெல்லாம் முடியவே முடியாது, ஏற்கனவே நேற்று நிறையா பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? நேற்று எங்கள் அம்மா நீ இது மாதிரி அடிக்கடி ஃபோன் பேசுகிற, அப்புறம் மெசேஜ் பண்ணுற, டெய்லியும் காலேஜ் முடிஞ்சு லேட்டாக தான் வீட்டுக்கு வர, உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, உங்கள் அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ராஜனி தான் சப்போர்ட் பண்ணாங்க. ராஜனி மட்டும் இல்லைன்னா நான் நல்லா எடுத்து மாட்டியிருப்பேன். அதனால் என்னால் வர முடியாது. அது மட்டும் இல்லை, நாம் பேச ஆரம்பித்து இன்னும் முழுசாக ஒரு 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பைக்கில் கூப்பிட்டு போகிறீங்க, படத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க. நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. குமாரவனே ஐயோ அரசி, நான் சொல்கிறது கேளு அரசி, நாம் இங்கே இல்லை, வெளியூர் போவோம், பக்கத்து ஊர் போயிட்டு படம் பார்த்து வரலாம். நல்ல படம் ஓடுதான், போனோம்னா சூப்பராக இருக்கும் தெரியுமா? நான் உன்னை எப்போ காதலிக்க ஆரம்பித்தனோ அப்போலேருந்து படத்துக்கு போனால் உன் கூட தான் சேர்ந்து போகணும் அப்படின்னு எந்த படத்துக்குமே போகாமல் உனக்காக காத்துட்ருக்கேன் அரசி. நீ வந்தால் தான் நான் படம் பார்க்கவே போவேன். ப்ளீஸ் அரசி, வா அரசி அப்படின்னு குமார் இங்கேருந்து ஜாடியிலே கெஞ்சிட்ருக்கான். அரசி முடியவே முடியாது, எங்கள் வீட்டாளுங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா தேவையான பிரச்சனையாடும், நானும் வரமாட்டேன் அப்படின்னு அரசியும் சொல்கிறாங்க. அப்போது குமாருக்கு பின்னாடிலேருந்து வர சுகன்யா இங்கே அரசியும் குமாரும் பேசுறதை பார்த்துட்றாங்க. உடனே இங்கே சுகன்யாவை பார்த்த குமார் சித்தி வாங்க சித்தி, என்ன சித்தி அப்படின்னு கேட்க, என்ன குமார் இங்கேருந்து காதல் புறா அங்கே பறந்துட்டு இருக்க போலுக்கு? எங்கே சித்தி, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், மசிய மாட்டாளே அவன். அடப்போடா, அவள் எப்பயோ மசிஞ்சிட்டாடா, அதனால தானே உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஐயோ சித்தி, நேற்று பைக்கில் அடிச்சதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நீங்களும் சித்தப்பாவும் பைக்கில் போகும்போது பார்த்தீங்களே, அந்த நேரத்தில் எவ்வளோ பிரச்சனை பிரச்சனை அவளை அழைச்சிட்டு வந்தேன், வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் பிடிவாதமாக அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது படத்துக்கு போகலான்னு கூப்பிட்றேன், வரமாட்டாளே. சரி சரி, இப்போ என்ன படத்து தானே போகணும், நீ விடு, நான் பேசுகிற அவள்கிட்ட போயிட்டு அப்படின்னு இங்கே சூன்யா வராங்க. வந்து என்னாச்சு குமார் உன்னை படத்துக்கு கூப்பிட்றான் போல். ஐயோ சித்தி, இல்லைத்த, நான் தான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். கேட்க மாட்டார்த்த, பழகி 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே படத்துக்கான். வீட்டுக்கு செஞ்சால் என்னத்துக்கு ஆகுறது? ஐயோ அரசி, இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ குமார் கூட சேர்ந்து வெளியில் போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவன் முறை பையன். அது மட்டும் இல்லை, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா
அப்புறம் 2 வீட்டுக்கும் இடையில இருக்கிற பகையெல்லாம் சரியாயிடும். அதனால் நீ போயிட்டு வா அரசி, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. செட் ஆகாத அத்தை, வேணாம் அத்தை. இப்போ என்ன, நீ தனியாக போகிறது பயமாக இருக்குது, வீட்டில் தெரிஞ்சுன்னு பயப்படுற, கூட நான் வந்தால் ஓகேவா உனக்கு? சரி நானும் வரேன் விடு அப்படின்னு சொல்ல, அத்தை சூப்பர் அத்தை, நீங்கள் வரீங்கன்னா எனக்கு ஓகே தான் அத்தை அப்படின்னு அரசி சொல்ல, மீனா அப்போ தான் பார்க்குறாங்க. என்ன அரசி, என்ன ஓகே, எங்கே போகிறீங்க இப்போது அப்படின்னு கேட்க, இங்கே சூர்யா ஒன்று, அது ஒன்றும் இல்லைங்க மீனா, நான் ஒரு படம் பார்த்தோன்னு சொன்னல, அந்த படத்தோட கதையை அரசிகிட்ட சொன்னேன். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான், அதான் நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதான் சரி வா, நானும் நீ போயிட்டு வருவோம் அப்படின்னு அரசியை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே மீனா அப்படியா, என்ன அரசி படத்துக்கு போறியா? உங்கள் அப்பா பற்றி தெரியும்ல, மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், உன்னை உண்டுன்னு ஆக்கிடுவார். என்ன மீனா, என்ன நீங்களும் இப்படி பயப்படுறீங்க மாமா மாமான்னு சொல்லிட்டு? இப்போ என்ன அவள் எங்கே வெளில போகிறேன்னு சொன்னா, இல்லை தனியாக போகிறேன்னு சொன்னாலா? என் கூட தானே வரேன்னு சொன்னா, அதுக்கு போய் நீங்கள் அவளை பயமுறுத்துறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசி, நீ தைரியமாக என் கூட வா, நான் பேசிக்கிறேன் மாமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரசியும் சரி அத்தை அப்படின்னு சொல்லவும், கரெக்டாக இங்கே மீனா உள்ளே போயிட்டு, சரியில்லையே சுகன்யா ஏதோ சொன்னாங்க, அதுவும் அந்த குமாரை பற்றி தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளை பார்த்தோன்னே அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டாங்களே, இதில் ஏதோ விஷயம் இருக்குது, இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம், நாளைக்கு நாம் இவங்களை ஃபாலோ பண்ணால் உண்மையிலேயே இவங்க எங்கே போகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மீனா முடிவு பண்ணுறாங்க. இங்கே அடுத்த நாள் சூன்யாவும் பாண்டியன்னு சொல்லிட்டு இங்கே அரசு அடிச்சுட்டு படத்துக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போதே குமாருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, குமார் நீ தேட்டருக்கு வந்துடு, நான் அரசு அடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன், இன்றைக்கி அரசி உன் கூட தான் இருப்பாள், இன்றைக்கி நீ பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸில் அரசி அவளாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்ன நீனு அப்படின்னு கேட்கணும், அந்த அளவுக்கு சும்மா மிரட்டி விடு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு குமார் தேட்டருக்கு வந்துடுறான். இங்கே மீனாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தா சூன்யாவும் ராஜுவும் போயிட்டுருக்காங்க. என்ன இது, நாம தப்பாக நினச்சிட்டோமா, இவங்க 2 பேரும் தான் தேட்டருக்கு போகிறாங்களே அப்படின்னு மீனா பின்னாடியே போகிறாங்க. பார்த்தா தேட்டர் வாசலில் குமார் நிற்கிறான். என்னது குமார் நிற்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே மீனா பார்க்கவும் ரெண்டு பேரும் போயிட்டு குமார்கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் 3 பேர் சேர்ந்து தேட்டருக்குள்ளே போகிறாங்க. 3 பேர் போகவும் மீனாவுக்கு சமாளிச்சியாக இருக்குது. என்னது அரசி அந்த குமார் கூடயும் சூர்யா கூட சேர்ந்து படத்துக்கு போகிறாளே அப்படின்னு போயிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததும் பார்த்தா குமாரும் அரசியும் செம்ம ஜாலியாக இருக்காங்க. இங்கே சூர்யா உடனே வெளியே வந்ததும், சரி குமார் நீ போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஐயோ வீட்டில் போதுங்க அத்தை, நீங்கள் போய் நான் மாட்டிப்பேன். அடியே நான் வீட்டுக்கு போடி, நான் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு குமார் வீட்டில் இருக்கேன், நீங்கள் 2 போய் சாப்பிட்டு கேட்டுட்டு வரும்போது எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து உள்ளே போயிடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு குமாரோடைய வண்டியில் அரசை ஏற்றி விடுறாங்க. ஏற்றிக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே தேட்டருக்கு வெளியே வராங்க. வெளியே வரும்போது கரெக்டாக மீனா வாசல் நிற்கிறாங்க. மீனா பார்த்த குமாருக்கு என்ன சொல்லுன்னு தெரில. அரசி மீனா பார்த்துறாங்க. பார்த்ததும் குமார் வண்டி நிப்பாட்டுன்னு சொல்லி இறங்கிறாங்க. அண்ணி அது வந்து அப்படின்னு சொல்ல, இங்கே மீனா பலனும் வர விட்றாங்க. நம்ம அரசிக்கு, என்னடி நினச்சிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், இது மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், உன்னை கண்டதனமாக வெட்டி இங்கேயே புதைச்சிருவார். குமார் எவ்வளோ மோசமானவன், அவங்க அப்பாவால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவன் கூட போய் படத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்க, வாடிமலை வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே சூர்யா ஒன்று, என்ன மீனா எதுக்கு இப்போ அடிக்கிறீங்க அரசியை? அரசி ஒன்றும் தெரியாத கூட யார்ட்டு கூடயும் போலியே, அவளுடைய முறை பையன், கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், அதனால கூட போகிறா, இல்லைன்னா தப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு உன்ட்ட சொன்னாங்களா சொல்லுங்கள். இது இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டியம்மா இருக்க தான் முடிவு. யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அரசு யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாண்டியம்மா முடிவு பண்ணுவார். நீங்கள் ஒன்றும் முடிவு பண்ண தேவையில்ல. எனக்கு ஆரம்பத்தில் உங்கள் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லா டைமும் என்கிட்ட போய் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு வழியை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி தான் தெரியுது நீங்கள் எப்படியா பாட்டுவங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இன்றைக்கி கச்சேரி இருக்குது, வாடி மோளை அப்படின்னு அரசியை அடிச்சு இழுத்துட்டு வராங்க மீனா. வந்ததும் அரசி அழுகுறாங்க. உடனே கோமதி, என்னாச்சு அரசி, கண்ணெல்லாம் சவுந்துருக்கு, என்னாச்சரி அப்படின்னு கேட்க, மீனா உடனே நான் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி, ஏன்டி ஏன் அடித்த, அரசி என்ன பண்ண, ஏன் மீனா அவனை அடித்தா அப்படின்னு கேட்க, இங்கே அரசி ஒன்று என்ன பண்ண தெரியாமல், இல்லைம்மா நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், அதான் அண்ணி என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மீனா, போதுண்டி நிப்பாட்டு உன் நாடகத்தை, சும்மா நடிச்சிட்டு இருக்காத. அத்தை, இவள் பக்கத்து வீட்டு குமார் பையனை லவ் பண்ணுறாலாம், அவள் கூட இன்றைக்கி படத்துக்கு போயிருக்கா, நான் அவளை கையும் கிழமை பிடிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, கோமதி வந்து அரசியப்பட்டு படப்பெல்லாம் அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லடி, உண்மையை சொல்லு, என்ன காரியம் பண்ணியிருக்க, அவன்லாம் மனுஷனே கிடையாதுடி, அவன் எவ்வளோ பெரிய மோசமானவன் தெரியுமா, அவனை போய் லவ் பண்ணியிருக்க, இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், நீ அவளை தான் பார்த்துக்கோ அப்படின்னு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. உடனே சூர்யா வந்துடுறாங்க. அத்தாச்சி
ஏன் தச்சு அடிக்கிறீங்க போட்டு பாவம் சின்ன பொண்ணை தச்சு அப்படின்னு சொல்ல இங்கே மீனா ஒன்று பாருங்க அத்தை இவங்களுக்கு உடந்த அப்படின்னு சொல்ல இங்கே ஒன்று கோமதி அப்படியே சூனியாவை பார்க்குறாங்க. இங்கே போய் சூனியா என் குடும்ப சேர்ந்து தலையிடாத தேவையில்ல பார்த்தோன்னு வச்சுக்கேன் அவளுக்கு விழுந்து தான் உனக்கு விழுவும் உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ சின்ன பொண்ணு அவளுடைய மனசை போய் கெடுத்துட்டு இருக்க உனக்கு வெக்கமா இல்லை கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்க என்ன தச்சு இப்படி பேசுகிறீங்க ஏன் அரசி அவள் முறை பையன்கிட்ட பேசினா என்ன தப்பு அவள் முறை பையன் உனக்கு யார் சொன்னா சொல்டி உனக்கு யார் சொன்னா அரசி எங்கள் பொண்ணு அவள் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அவளை யாருக்கு கல்யாணம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வந்தம்மா இங்கே பழனி குடிச்சுன்னு சந்தோஷமாக வாழ்ந்தம்மா போனமானு அதை விட்டுட்டு இப்படி தேவையில்ல தள்ளிட்ட உனக்கு அம்புட்டா மரியாதை பார்த்துக்கோ அப்படின்னு கோமதி பேச சூனியாவை இங்கே பதில் பேசவே முடியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தானே. இந்த மீனாவுக்கு ஒரு முடிவு கட்டிட்டோம்னா கண்டிப்பாக நாம் அரசியும் குமாரையும் சேர்த்து வச்சிடலாம். அப்புறம் நாம் நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக நடக்கும். அதுக்கு முதல்ல அந்த மீனாவை காலி பண்ணணும் அப்படின்னு சூனியா மீனாவை என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க.